Hello guys, welcome to Love Journey channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஹேபிட் ஆஃப் ஹாப்பி கப்பிள்ஸ். ஸோ வாட் ஆல் த ஹேபிட்ஸ் வந்து ஒரு ஹாப்பி கப்பிள்ஸ்க்கு வந்து இருக்கணும் அப்படின்னாக்கா ஸோ என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தே லேர்ன் ஈச் அதர். ஸோ ஒரு விஷயத்தையும் நியூவாக வந்து லேர்ன் பண்ணிக்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து. எஸ், அப்சல்யூட்லி. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 weeks ஒன்ஸ் வந்து நம்ம புது புது விஷயங்களை ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதில் கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் வந்து நமக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காகவாது கம்மிங் வீக்லேருந்து உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை லவர்ஸோ ஏதோ ஒரு சின்ன சின்ன திங்ஸ், ஒரு சின்ன குக்கிங், ஏதோ ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கிடைக்கிற அச்சீவ்மெண்ட் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுக்கும். அது உங்களுக்குள்ளே பாண்டிங்கை க்ரியேட் பண்ணும். அதுக்கு தான் நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஹாப்பி கப்பிள்ஸ்க்கான ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தே மேக் அ டைம் ஃபார் ஈச் அதர். எஸ், எக்ஸாக்ட்லி. டைம். நம்ம எல்லாருமே இன்றைக்கி வேலைக்காக தான் போகிறோம் வரோம் எல்லாமே பண்ணுறோம். ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ நமக்கான டைம் அப்படிங்கிறது இல்லைன்னு நம்ம குறை சொல்கிறத விட அந்த டைமை வந்து நம்மளே உருவாக்கிக்கிறது ரொம்ப நல்லது. கரெக்ட். ஸோ மேக் அ டைம் ஃபார் ஈச் அதர். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தா, கம்யூனிகேட் ஈச் அதர். எஸ், கம்யூனிகேஷன். ஏன்னா நம்ம குழந்தைங்க இல்லை, கம்யூனிகேட் பண்ணால் தான் தெரியும் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல, நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம பார்ட்னர்கிட்ட தான் சொல்ல போகிறோம் இல்லையா. ஸோ அது வாய் விட்டு எனக்கு இது வேணும், இது எனக்கு பண்ணு, இல்லை இது எனக்கு வேணும், இது எனக்கு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு கம்யூனிகேட் பண்ணால் தான் அவங்களுக்கும் தெரியும். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தா, தே மேக் அ சாக்ரிஃபைஸ் ஈச் அதர். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த வகையிலையாக இருந்தாலும் சரி, மஸ்ட் சாக்ரிஃபைஸ் ஈச் அதர். எஸ், சாக்ரிஃபிகேஷன். அது இருந்ததுனால மட்டும்தான் லவ்ன்ற ஒரு விஷயம் காலத்துக்கும் தாண்டி வரும். இல்லைன்னா அது எந்த இடத்துல முடியும்னே நமக்கு தெரியாது. ஸோ சாக்ரிஃபிகேஷன் ரொம்ப 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 முக்கியம் லவ்வில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, தே லவ் டுகெதர். சிரிக்கிறது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து சின்ன சின்ன ஜோக்ஸ் பார்க்குறது, இந்த காமெடிஸ் பார்க்குறது, தனித்தனியாக ஃபோன் பார்க்காம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஏதாவது ஜோக்ஸ் பார்க்குறது, காமெடி பார்க்குறது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தி லைஃப் நம்ம லீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அதில் வந்து இருக்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும். ஸோ நல்லாவும் இருக்கும் நம்மளோட ரிலேஷன்ஷிப். கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னா, தே லிசன். எஸ். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யாரையுமே வந்து லிசன் பண்ணிக்கிறது இல்லை, என்ன நடக்குதுன்றதையும் பார்க்குறது இல்லை. ஸோ அதனால் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாரோட ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத காது கொடுத்து கேட்கணும். ஸோ அதுதான் லிசன். ஆமாம், காது கொடுத்து கேட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும், சண்டையும் வராது. நெக்ஸ்ட், தே டோன்ட் கம்பேர். இந்த இடம் தான் ரொம்ப சென்சிட்டிவான பார்ட். நம்ம இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் அரேஞ்சோ லவ்வோ, அம்மா அப்பாட்ட இல்லை வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கொலிங் கிட்ட ஈஸியாக நம்ம ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ பற்றி ஈஸியாக சொல்லிடுறோம். ஏன்னா நம்மளோட டென்ஷனை பேசுகிற வேண்டிய இடமே அதுதான் நினச்சிட்டு நம்ம பேசி இவங்கள பற்றி நம்ம சொல்லிடுறோம். ஸோ இது கம்பேர் பண்ணுறதோ இல்லை வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிறதோ அவங்கள்ட்ட சொல்கிறதோ எந்த வகையிலையும் நல்லதே கிடையாது. அது ப்ராப்ளம் தான் க்ரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், டோன்ட் ரைஸ் த வாய்ஸ். ஸோ ஏதாவது ஒரு சண்டை வருது அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் பேசிக்காதீங்க. ஸோ ரொம்ப ஆர்கியூ பண்ணி பேசுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், ஆர்கியூ பண்ண வேண்டாம், பட் பேசி தான் பிரச்சனையை தீர்க்கணும். அதனால் பேசி தீர்க்கிறது ஓகே, பட் ரைஸ் பண்ணாதீங்க வாய்ஸை. ஸோ ஸ்மூத்தாக வந்து உட்காந்து பேசி அந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, டோன்ட் கெட் அதர்ஸ் டு இன்வால்வ் இன் யுவர் லைஃப். யாரையுமே வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் பண்ணுறது நல்லா இருக்காது. எஸ், இப்போ தான் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ், கொலீங், பேரண்ட்ஸ், ஈவன் பேரண்ட்ஸ் கூட நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப்னு வந்துருச்சுன்னா எல்லாருமே தேர்ட் பர்சன்ஸ் தான். ஸோ எதாக இருந்தாலும் அந்த ரெண்டு பேருக்குள்ளே நம்ம முடிச்சுக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயோ லவர்ஸ்குள்ளேயோ அதை முடிச்சுக்கணும். தேர்ட் பர்சன்ஸை இன்வால்வ் பண்ணவே விடக்கூடாது. அதுதான் இங்கே ஹைலைட்டட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னாக்கா, தே வாக் த்ரூ த ப்ராப்ளம்ஸ். எஸ். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளமை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான மூவ் வந்து நம்ம எடுத்து வைக்கணுமே தவிர, அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதை எப்படி வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசித்து அதுக்கப்புறமா அதை வந்து க்யூர் பண்ண பார்க்கணும். எஸ், அக்ரி வித் தட். நெக்ஸ்ட், செட் அ கோல்ஸ்.
ஸோ லைஃப்பில் நம்ம எல்லாருமே எதை நோக்கி போயிட்டுருக்கோம்னா ஒரு கோல் தான். பட் ஆஃப்டர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஐ மீன் ஆஃப்டர் மேரேஜ் இல்லைனா ஒரு கமிட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கோல் செட் பண்ணியே ஆகணும் லைஃப்பில். அது வந்து 2 டைப்ஸாக நான் பார்க்குறேன். அதை நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம், இல்லை ஒரு லாங் டேர்ம் கோலாக இருக்கலாம். ஷார்ட் டேர்ம் கோல் எக்ஸாம்பிள் என்ன வேணாலும் இருக்கலாம். லாங் டேர்ம் கோல் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் நம்மளோட லைஃப் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கோலை வந்து செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி லைஃப்பில் போகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அப்போ தான் ஒரு லைஃப்பில் ஒரு கிரிப்னஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்போ அச்சீவ் பண்ணுவோன்ற ஒரு டோபமைன் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக நான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறது வந்து தி கிவ் சர்ப்ரைஸ் எவ்ரிடே இல்லைனாலும் அட்லீஸ்ட் 1 மந்த்துக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டேயில் வந்து சர்ப்ரைஸ் கொடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக கொடுத்துடலாம். சர்ப்ரைஸஸ் தானே லைஃபே. சர்ப்ரைஸ் டெய்லி கொடுக்கும்போது நான் என்ன தனியாக கொடுக்குறது இல்லையா? கொடுத்துருவோம் கண்டிப்பாக. அதெல்லாம் இல்லாமலா? நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன், say daily I love you at least once. Completely I'm agree with this point. எல்லா பாயிண்ட்டை விட முக்கியமான பாயிண்ட் இதுதான். நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி, நமக்கு இருக்கிற இது ஒரு பார்ட்னர் தான். அந்த பார்ட்னர் தான் நீங்கள் லவ் பண்ண முடியும். அதனால் அந்த பார்ட்னர்கிட்ட டெய்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் வைல் ஐ லவ் யூ சொல்லி தான் ஆகணும். அது வந்து உங்களுக்குள்ள ஒரு இன்டிமேசி அண்ட் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணும். நீங்கள் சொல்லி பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு நடக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ கைஸ், இதுதான் இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச விஷயம். இந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் லைஃப்பும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கண்டென்ட் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதை பற்றி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். Thank you all.